ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022ல் ஜேஇ மெயின் 2ல் நமக்கு வந்து இன்டகிரேஷன் சாப்டர்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் உடைய சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸு அதோடைய சொல்யூஷன்ஸ் வந்து கிளியர் கட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப டீட்டெயில்டான சிம்பிளிஃபிகேஷனோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, I is equals to integral secant square x minus 2022 divided by sin power 2022 x dx. ஸோ இந்த இன்டெக்ரல் ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிஃபைன் பண்ணி ஓகே அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா I of x கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த I of xல நம்ம பை பை 2 எக்ஸுக்கு பதிலாக பை பை 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஓகே பை பை 2ல் பை பை 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து 2 பவர் 1011 வரும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சியை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த 4 ஆப்ஷன்ஸில் 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 கண்டிஷனில் எது மேட்ச் ஆகுது அப்படின்றது தான் நம்ம கேட்குறாங்க, எது ட்ரூ அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஓகே ஃபைன். ஸோ 2022ல் கேட்டதுனால வந்து இந்த கொஸ்டினையும் 2022லேயே மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எனிவே நம்ம வந்து இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சைன் பவர் 2022 எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து இண்டிவிஜுவலாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் பவர் 2022 எக்ஸ் மைனஸ் ஹியர் இட் இஸ் 2022 ஓகே இன்டெக்ரல் 1 by sin power 2022 x dx. ஓகே, ஸோ இங்கேயே dx வந்துடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட இன்டகிரேஷனை நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போது இந்த பார்ட் மட்டும் நான் வந்து udvயில் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே, udvயில் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டினை மாற்றி எழுதணும். பட் udvயோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னா இட் இஸ் uv மைனஸ் இன்டெக்ரல் v du. ஓகே, ஸோ இதான் இந்த udvயோட எக்ஸ்பான்ஷன். ஃபைன். ஸோ இப்போ என்னோட கொஸ்டினை வந்து எப்படி எழுத போகிறேன்னா இட் இஸ் சைன் பவர் மைனஸ் 2022 எக்ஸ் இன்டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, ஆல்ரெடி வந்து இந்த 2022 இன்டெக்ரல் 1 பை சைன் பவர் 2022 எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரலில் என்னோட u வந்து சைன் பவர் மைனஸ் 2022 அப்படின்னு எடுத்துக்கிறேன், 22xன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் என்னோட dv வந்து இட் இஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா அவர் du பை dx இஸ் ஈக்குவல்ஸ் டு இட் இஸ் மைனஸ் 2022 இன்டூ சைன் பவர் மைனஸ் 2023 எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோன்னா வில் பி கெட்டிங் காஸ் எக்ஸ். ஓகே ஃபைன். ஆன் தி அதர் ஹேண்ட் v வந்து நமக்கு என்ன வரும்னா இட் இஸ் tan எக்ஸ்னு வரும். ஓகே ஃபைன். இது அப்படியே எடுத்து நான் என்னுடைய கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ I இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன வரும், இந்த இன்டெக்ரல் சைன் பவர் மைனஸ் 2022 எக்ஸ் இன்டூ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ u into v, that is sin power minus 2022 x into tan x minus integral, here it will become minus 2022 okay sin power minus 2023 x into cos x into v வந்து நமக்கு tan x dx மைனஸ் ஆல்ரெடி நமக்கு கொஸ்டினில் 2022 இன்டெக்ரல் 1 பை சைன் பவர் 2022 எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா என்ன வரும்னா ஓகே ஹியர் இட் இஸ் சைன்
power minus 2022 x into tan x. Here minus of minus is plus 2022 integral. இங்க வந்து ஓகே நமக்கு என்ன வரும்னா sin power minus 2022 dx அப்படின்னு வரும். Minus 2022 integral 1 by here it is sin power 2022 x dx இந்த மாதிரி வந்துரும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த டேர்மும் கேன்சல், ஏன்னா ரெண்டும் ஒன்று தான். sin power minus 2022 xனாலும் 1 by sin power 2022 xனாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ our I will be sin power minus 2022 x into tan x plus c. ஸோ இதான் வந்து நம்மளுடைய இன்டகிரேஷன் பண்ண சொல்யூஷன். ஓகே கிட்டத்தட்ட நம்மளுடைய I of x வந்து ஓகே it is nothing but 1 by sin power 2022 x into tan x plus c. ஓகே ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மாதிரி ஓகே நம்ம வந்து பை பை 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? I of pi by 4 is equals to என்ன வரும்? 1 by it is sin pi by 4 the whole power 2022 into tan of pi by 4 plus c அப்படின்னு வரும். ஓகே ஃபைன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் I of pi by 4 வந்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்னது? 2 power 1011 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 power 1011 அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகே ஃபைன். I of pi by 4 வந்து 2 power 1011. ஓகே ஃபைன். இங்கே tan pi by 4 வந்து 1. இந்த 1 by sin pi by 4 the whole power 2024 வந்து it is 2 power 1011. ஓகே ஸோ ஃப்ரம் திஸ் நமக்கு c என்ன வரும் அப்படின்னா லிட்டரலாக it is 0. அப்போ c தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ நம்மளுடைய I of x என்னவா இருக்கும் அப்படின்னா it is sin power minus 2022 x into tan x. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஓகே சிம்பிளிஃபைடு ஆன்சர். அதாவது c கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய I of x வந்து இது. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா I of ஓகே pi by 3யும் கண்டுபிடிக்கணும், I of pi by 6ம் கண்டுபிடிக்கணும். ஓகே I of pi by 3 and I of pi by 6ம் கண்டுபிடிக்கணும். So I am going to find I of pi by 3. What do you mean by pi by 3? It is 60. So அப்போ வந்து sin 60 ஓகே the whole power நமக்கு என்ன வரும்? minus 2022 into tan pi by 3. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது என்ன வரும்னா நமக்கு sin pi by 3 that is sin 60 is root 3 by 2 the whole power minus 2022. ஓகே ஸோ அடுத்து இங்கே என்ன வரும்னா tan pi by 3. tan pi by 3 is nothing but root 3. ஓகே ஃபைன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். ஏன்னா பவர் வந்து மைனஸ் இருக்கா, அப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன வரும்? யூ வில் பி கெட்டிங் 2 power 2022 divided by root 3 power 2022 into root 3. ஓகே ஃபைன். அடுத்த ஸ்டெப்பில் இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா 2 power 2022 divided by இங்கே ஒரு root 3 கேன்சல் ஆகிடும். ஸோ root 3 power 2021 அப்படின்னு வந்துடும். இது வந்து I of pi by 3. சைமல்டேனியஸாக நம்ம என்ன பண்ணணும்? I of pi by 6 கண்டுபிடிக்கணும். ஓகே I of pi by 6 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா instead of x we have to substitute pi by 6. அப்போ sin of pi by 6 the whole power minus 2022 into tan pi by 6 tan 30. So sin 30 வந்து it is 1 by 2 the whole power minus 2022 into இது என்ன root 3.
ஓகே, ஐ மீன் 1/√3ன்னு வரும். ஏன்னா tan 30 இஸ் 1/√3. ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் என்ன இருக்குன்னா 2/2022/√3. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளுடைய I of π/6. ஸோ இப்போ வந்து நம்ம I of π/6ம் கண்டுபிடிச்சிட்டோம், I of π/3யும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்மளுடைய ஆப்ஷன்ஸில், ஓகே, நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் ABCD இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதில் எது வந்து மேட்ச் ஆகுது, எது ட்ரூவாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த I of π/3யும் I of π/6ம் இங்கே கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷன்லையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எதில் பேலன்ஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ண போகிறீங்க உங்களோட ஆன்சரை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி JEE மெயின் அண்ட் அட்வான்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் கிளியர் கட்டாகவும் அதோட சொல்யூஷன் வந்து உங்களை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.